திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 11 செய்நன்றியறிதல். அதிகாரம் 11 செய்நன்றியறிதல். கிராட்டிச்சூட். திருக்குறள் 101 110. திருக்குறள் 101 செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. முன்னுரை. ஒருவர் நமக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத போது நாம் எதிர்பாராத வேளையில் அவர் நமக்குச் செய்யும் பேருதவியின் சிறப்பைக் கூற முற்படும் சூழல் இது. உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். தான் முன்பின் எந்த உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்தவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாகக் கொடுத்தாலும் ஈடாகாது. English summary. For the help rendered without any prior favor received, even the earth and heaven given in return are not an equal match. விரிவான பகுப்பாய்வு. செய்யாமல் என்பது பிரதிபலன் கருதாத அல்லது முந்தைய உதவி இல்லாத நிலையை குறிக்கிறது. ஆற்றல் அரிது என்றால் ஈடுகட்ட முடியாது அல்லது ஒப்பிட முடியாது என்று பொருள். மண்ணுலகையும் வையகம் விண்ணுலகையும் வானகம் ஒரு தராசின் ஒரு தட்டிலும் பிரதிபலன் பாராத உதவியை மறுதட்டிலும் வைத்தால் இரு உலகங்களும் அந்த உதவிக்கு இணையாக நிற்க முடியாது என்ற இலக்கண நயமும் உயர்வு நவிர்ச்சி அணியும் இதில் பொதிந்துள்ளது. கருத்து மையக் கருத்து. காரணமே இல்லாமல் செய்யப்படும் உதவி உலகங்கள் அனைத்தையும் விட பெரியது. விளக்கம். நாம் ஒருவருக்கு முன்பின் உதவி இருக்கலாம், அதற்கு பிரதிபலனாக அவர் நமக்குச் செய்வது கைமாறு. ஆனால் நாம் அவருக்கு ஒரு துரும்பை கூட எடுத்துப் போடாத நிலையில் நமக்கு ஒரு பெரும் துன்பம் வரும்போது அவர் தாமாக வந்து உதவும்போது அதன் மதிப்பு அளவிடற்கரியது. வாழ்நாளில் அத்தகைய மனிதர்களைக் காண்பது அரிது. அவர்களுக்கு உலகையே பரிசாகத் தந்தாலும் அது குறைவே. தத்துவ பகுப்பாய்வு. இது காரணமில்லா கருணை அன்கண்டிஷனல் கிரேஸ் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. பிரபஞ்சத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத தூய அன்பும் உதவியும் மட்டுமே எல்லாவற்றையும் விட உயர்ந்த தார்மீக ஆற்றல் கொண்டவை என்பதை வள்ளுவர் தத்துவார்த்தமாக நிலைநாட்டுகிறார். திருக்குறள் 106 மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்புள். முன்னுரை. வாழ்நாளில் யாரையெல்லாம் நாம் எக்காரணம் கொண்டும் கைவிடவோ மறக்கவோ கூடாது என்று அறிவுறுத்தும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். சோகஸ்மெய்லி. குற்றமற்ற அறிஞர்களின் உறவை எப்போதும் மறக்கலாகாது. அதேபோல நமக்கு துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாக நின்று உதவியவர்களின் நட்பை எக்காலத்திலும் கைவிடலாகாது. இங்கிலீஷ் சம்மரி. விரிவான பகுப்பாய்வு. இங்கிலீஷ் சம்மரி. Never forget the fellowship of the stainless souls. Never forsake the friendship of those who stood by you in adversity. பகுப்பாய்வு. மாசற்றார் குற்றமற்ற தூயவர்கள். கேண்மை உறவு நட்பு. துப்பாயார் துணையாக நின்றவர்கள் வலிமையாயிருந்தவர்கள். மறவர்க்க துறவர்க்க என்ற எதிர்மறை வியங்கோள் வினைமுற்றுகள் மூலம் மனிதன் செய்யக்கூடாத தவறுகளை வள்ளுவர் அழுத்தி உரைக்கும் நயம் அற்புதம். கருத்து மையக் கருத்து. துன்பத்தில் உதவியவர்களையும் நல்லோர்களின் நட்பையும் என்றும் கைவிடக்கூடாது. விளக்கம். நாம் வாழ்வில் முன்னேறிய பிறகு நாம் கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்கு தோள் கொடுத்த நண்பர்களை மறந்துவிடுவது மனித இயல்பாக மாறி வருகிறது. ஆனால் உண்மையான மனிதன் தன் துன்பகாலத்தில் தனக்கு துணையாய் நின்று ஆபத்திலிருந்து மீட்டவர்களின் நட்பை வாழ்நாளின் இறுதி வரை போற்ற வேண்டும். நல்லோரின் தொடர்பை விடக்கூடாது. தத்துவ பகுப்பாய்வு. நட்பும் நன்றியும் நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒரு மனிதனின் தார்மீக வீழ்ச்சி என்பது அவனுக்கு நல்வழி காட்டியவர்களையும் இக்கட்டில் உதவியவர்களையும் மறப்பதில் இருந்தே தொடங்குகிறது என்ற அறநெறி தத்துவம் இதில் விளக்கப்பட்டுள்ளது. இங்கிலீஷ் சம்மரி. A timely help, though small in itself, is immense and far greater than the world. விரிவான பகுப்பாய்வு. காலத்தினால் என்றால் தகுந்த நேரத்தில், ஆபத்து காலத்தில் என்று பொருள். ஞாலத்தின் என்பது உலகத்தைக் குறிக்கும். மானப்பெரிது என்றால் மிக மிகப் பெரியது. உதவி செய்யும் பொருளின் மதிப்பை விட காலம் என்ற காரணி அந்த உதவியின் மதிப்பை உலகளவுக்கு உயர்த்திவிடுகிறது என்ற சொல் நயம் அற்புதம். கருத்து மையக் கருத்து. உதவியின் மதிப்பை தீர்மானிப்பது அதன் அளவல்ல, அது செய்யப்படும் நேரமே. விளக்கம். ஒருவன் பசியால் சாகக் கிடக்கும்போது அவனுக்கு தரப்படும் ஒரு பிடி சோறு சிறிய உதவி. அவன் நல்ல நிலையில் இருக்கும்போது அவனுக்கு கொடுக்கப்படும் விருந்தை விட பெரியது.
ஆபத்தில் உயிரைக் காக்க உதவும் ஒரு சிறு துரும்பு பிறகு தரப்படும் கோடிக்கணக்கான செல்வத்தை விட மதிப்பிலடங்காது. தத்துவத்துவ பகுப்பாய்வு காலத்தின் அருமையையும் மனித வாழ்வியல் கணநேரத் தேவைகளையும் அலசுகிறது. தத்துவம் என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லை, தேவையறிந்து தகுந்த நேரத்தில் செயல்படும் செயலாற்றலில்தான் உள்ளது என்பதை இது உணர்த்துகிறது. திருக்குறள் 103 பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. முன்னுரை எந்தவொரு சுயநலமும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தூய்மையான உள்ளத்தோடு செய்யப்படும் உதவியின் ஆழத்தை கூறும் சூழல். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் இவருக்கு இந்த உதவி செய்வதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் அன்பு நோக்குடன் செய்து உதவியின் நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அதன் பெருமை கடலை விட பெரியதாகும். இங்கிலீஷ் சம்மரி If we weigh the excellence of a help rendered without calculating the return, its goodness is broader than the ocean. விரிவான பகுப்பாய்வு பயன்தூக்கார் பிரதிபலன் ஆராயாதவர். நயன்தூக்கின் அதன் ஈடற்ற தன்மையையும் அன்பையும் ஆராய்ந்து பார்த்தால் கடலின் ஆழமும் பரப்பும் அள முடியாதவை. ஆனால் சுயநலமற்ற ஒரு சிறு உதவியின் ஆழம் அந்த கடலையும் மிஞ்சிவிடும் என்ற ஒப்புமை நயம் இக்குறளில் எழிலுற அமைந்துள்ளது. கருத்து மையக் கருத்து சுயநலமற்ற தூய உதவியின் பெருமை கடலை விட விரிந்தது. விளக்கம் வணிக ரீதியாக நான் இதைச் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற சிந்தனையோடுதான் இன்று பல உதவிகள் செய்யப்படுகின்றன. ஆனால் எவ்வித லாப நட்ட கணக்கும் பார்க்காமல் மனிதநேயத்தோடு ஒருவர் செய்யும் உதவியின் அடியாழத்தை நாம் உணர்ந்தால் அது எல்லைகளற்ற பெருங்கடலை விட பிரம்மாண்டமாக தோன்றும். தத்துவ பகுப்பாய்வு கீதையில் கூறப்படும் நிஷ்காம கர்மம் பிரதிபலன் கருதாத கடமை என்ற தத்துவத்தோடு இது ஒத்துப்போகிறது. தூய அன்பு மற்றும் ஈகைக்கு எல்லைகளோ அளவுகோல்களோ கிடையாது என்ற ஆன்மீக வாழ்வியல் தத்துவத்தை இது பேசுகிறது. திருக்குறள் 104 தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெரிவார். முன்னுரை செய்யப்பட்ட உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் நன்றியுணர்வு உடையவர்கள் அதை எவ்வளவு பெரிதாக மதிப்பார்கள் என்பதை விளக்கும் சூழல். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் ஒருவர் தினையளவாகிய மிகச்சிறிய உதவியைச் செய்த போதிலும் உதவியின் பயனை அறிந்த அறிவுடையவர்கள் அதனை பனையளவாக பெரியதாக கருதி போற்றுவர். இங்கிலீஷ் சம்மரி Though the benefit conferred is as small as a millet seed, those who know its real worth will consider it as large as a palmyra tree. விரிவான பகுப்பாய்வு தினை என்பது மிகச்சிறிய தானியம் மீல்லெட். பனை என்பது மிகப்பெரிய மரம் பால்மிரா. மிகச்சிறியதற்கும் மிகப்பெரியதற்கும் உவமையாக தினையையும் பனையையும் கையாண்டிருப்பது தமிழரின் வாழ்வியல் மரபை உணர்த்தும் சொல் நயமாகும். பயன்தெரிவார் என்பது நன்றியின் ஆழம் அறிந்த சான்றோரைக் குறிக்கும். கருத்து மையக் கருத்து நன்றியுணர்வு உள்ளவர்கள் சிறிய உதவியையும் மிகப்பெரியதாக கருதுவார்கள். விளக்கம் உதவி செய்பவர் தன்னிடம் இருந்த சிறிய பொருளைக் கொண்டு உதவியிருக்கலாம். அதை வாங்குபவர் பொருளின் மதிப்பை தரம் பிரிக்காமல் அந்த நேரத்தில் தனக்கு அது எவ்வளவு உதவியாக இருந்தது என்ற பயனை உணர்ந்து அதை மாபெரும் பாக்கியமாக கருதி வாழ்நாள் முழுக்க நினைவில் கொள்ள வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு பொருட்களின் புறத்தோற்றத்தை விட அகநோக்கம் மற்றும் அக உணர்வுகளுக்கு தத்துவ ஞானத்தில் மதிப்பு அதிகம். நன்றியுணர்வு என்பது மனித மனத்தின் பக்குவத்தைக் காட்டும் ஒரு தார்மீக அளவுகோல் என்பதை நிறுவுகிறது. திருக்குறள் 105 உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. முன்னுரை ஒரு உதவியின் மதிப்பீடு எதைச் சார்ந்தது என்பதை இலக்கணபூர்வமாக வரையறுக்கும் சூழல். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் உதவி என்பது செய்யப்பட்ட பொருளின் அளவை பொறுத்தது அன்று, அவ்வுதவியை பெற்றுக் கொண்டவருடைய பண்பாட்டின் தகுதியின் அளவை பொறுத்ததே ஆகும். இங்கிலீஷ் சம்மரி The measure of a help is not in its material worth, it is measured by the nobility of the recipient. பகுப்பாய்வு வரைத்தன்று அளவை உடையது அன்று. சால்பு மேன்மை நற்பண்பு. இக்குறளில் உதவி என்ற சொல் 3 முறை பயின்று வந்து வெவ்வேறு பொருட்செறிவை தரும் சொற்பொருட்பின்வருநிலையணி நயம் காணத்தக்கது. உதவியின் மதிப்பு கொடுப்பவரிடம் இல்லை, வாங்குபவரின் குணநலனில் உள்ளது என்ற ஆழமான சிந்தனை இது. கருத்து மையக் கருத்து பெறுபவரின் தகுதியே உதவியின் மதிப்பை தீர்மானிக்கிறது. விளக்கம் ஒருவருக்கு நாம் 100 ரூபாய் கொடுக்கிறோம் என்று வைப்போம். அந்த 100 ரூபாய் ஒரு பேராசைக்காரனுக்கு சாதாரணமாக தோன்றும். ஆனால் ஒரு நன்றியுள்ள உத்தமனுக்கு அது அவரது வாழ்வை மாற்றிய பெருந்தொகையாக தோன்றும். எனவே
உதவியின் வீரியம் என்பது அதை வாங்குபவர் காட்டும் நன்றியினது சால்பிலும்தான் அடங்கியிருக்கிறது. தத்துவ பகுப்பாய்வு. விதை எவ்வளவு வீரியமானதாக இருந்தாலும் அது வளரும் நிலத்தை, மண்ணை பொறுத்தே அதன் பலன் இருக்கும் என்ற தத்துவ உண்மைக்கு இது நிகரானது. மனிதர்களின் நற்பண்பே உலகியல் சார்ந்த பொருட்களுக்கு உன்னத மதிப்பை தருகிறது என்ற தத்துவத்தை இது உரைக்கிறது. திருக்குறள் 106. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்புள். முன்னுரை. வாழ்நாளில் யாரையெல்லாம் நாம் எக்காரணம் கொண்டும் கைவிடவோ மறக்கவோ கூடாது என்று அறிவுறுத்தும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். குற்றமற்ற அறிஞர்களின் உறவை எப்போதும் மறக்கலாகாது. அதேபோல நமக்கு துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாக நின்று உதவியவர்களின் நட்பை எக்காலத்திலும் கைவிடலாகாது. English summary. Never forget the fellowship of the stainless souls. Never forsake the friendship of those who stood by you in adversity. பகுப்பாய்வு. மாசற்றார் குற்றமற்ற தூயவர்கள். கேண்மை உறவு நட்பு. துப்பாயார் துணையாக நின்றவர்கள் வலிமையாயிருந்தவர்கள். மறவர்க்க துறவர்க்க என்ற எதிர்மறை வியங்கோள் வினைமுற்றுகள் மூலம் மனிதன் செய்யக்கூடாத தவறுகளை வள்ளுவர் அழுத்தி உரைக்கும் நயம் அற்புதம். கருத்து மையக் கருத்து. துன்பத்தில் உதவியவர்களையும் நல்லோர்களின் நட்பையும் என்றும் கைவிடக்கூடாது. விளக்கம். நாம் வாழ்வில் முன்னேறிய பிறகு நாம் கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்கு தோள் கொடுத்த நண்பர்களை மறந்துவிடுவது மனித இயல்பாக மாறி வருகிறது. ஆனால் உண்மையான மனிதன் தன் துன்பக் காலத்தில் தனக்கு துணையாய் நின்று ஆபத்திலிருந்து மீட்டவர்களின் நட்பை வாழ்நாளின் இறுதி வரை போற்ற வேண்டும். நல்லோரின் தொடர்பை விடக்கூடாது. தத்துவ பகுப்பாய்வு. நட்பும் நன்றியும் நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒரு மனிதனின் தார்மீக வீழ்ச்சி என்பது அவனுக்கு நல்வழி காட்டியவர்களையும் இக்கட்டில் உதவியவர்களையும் மறப்பதில் இருந்தே தொடங்குகிறது என்ற அறநெறி தத்துவம் இதில் விளக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் 107. எழுமை எழுபிறப்பதும் உள்ளவர் தங்கள் விழுமன் துடைத்தவர் நட்பு. முன்னுரை. உதவி செய்தவர்களை எவ்வளவு காலத்திற்கு நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்ற கால எல்லையை கடந்து நிற்கும் நன்றியுணர்வை விவரிக்கும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். தமக்கு வந்த துன்பத்தை நீக்கிப் பாதுகாத்தவரின் நட்பை ஒருவன் ஏழேழு பிறவிகளிலும் நினைத்து போற்றுவான். English summary. Through all the sevenfold births, the wise will remember with gratitude the friendship of those who wiped away their afflictions. பகுப்பாய்வு. எழுமை எழுபிறப்பு தமிழரின் ஆன்மீக கோட்பாடான 7 வகையான பிறவிகள் அல்லது பிறவிப் பெருங்கடலின் தொடர்ச்சி. விழுமம் துன்பம். துடைத்தவர் நீக்கியவர். இப்பிறவியில் செய்து உதவி அடுத்தடுத்த பிறவிகளிலும் ஆன்மாவில் பதிந்து தொடரும் என்ற ஆழமான நம்பிக்கையின் இலக்கண வெளிப்பாடு. கருத்து மையக் கருத்து. துன்பம் துடைத்தவர் நட்பு பிறவிகள் தோறும் நினைத்து போற்றத்தக்கது. விளக்கம். ஒருவர் நமக்குச் செய்து பெரும் உதவி நம் மனதில் எவ்வளவு ஆழமாக பதிய வேண்டும் என்றால் இப்பிறவி மட்டுமல்லாது நமக்கு அடுத்தடுத்து பிறவிகள் உண்டெனில் அத்தனை பிறவிகளிலும் அந்த நன்றியுணர்வு நம் ஆன்மாவில் நீங்காமல் இருக்க வேண்டும். அந்தளவுக்கு நன்றியுணர்வை இதயத்தில் சுமக்க வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. மறுபிறவிக் கோட்பாடு மற்றும் ஆன்மாவின் அழியாத்தன்மை கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் குறித்த தத்துவ பின்னணியைக் கொண்டது. உடல்கள் அழியலாம், ஆனால் ஒருவன் காட்டிய நன்றியுணர்வின் புண்ணிய அதிர்வுகள் ஆன்மாவோடு தொடரும் என்ற ஆன்மீக தத்துவம் இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. முன்னுரை. எதை நினைவில் வைத்திருக்க வேண்டும், எதை உடனடியாக மறந்துவிட வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை போதிக்கும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். ஒருவர் நமக்குச் செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. ஆனால் அவர் நமக்குச் செய்த தீமையைச் செய்து அந்த அவசர கணத்திலேயே மறந்துவிடுவது மிகவும் நல்லது. English summary. It is not good to forget a benefit received, but it is good to forget an injury even on the very day it is done. பகுப்பாய்வு. நன்றி நன்மை உதவி. நன்றன்று நல்லதல்ல, நன்றல்லது தீமை. நன்று என்ற சொல் பல இடங்களில் வந்தாலும் ஒவ்வொன்றும் அறத்தின் வெவ்வேறு பரிமாணங்களை நன்மை, தகுதி, சிறப்பு உணர்த்தி நிற்கும் சொல் நயம் இக்குறளின் மகுடமாகும். கருத்து மையக்கருத்து. நன்மையை மறக்கக்கூடாது, தீமையை உடனே மறந்துவிட வேண்டும். விளக்கம். மனித மனம் பொதுவாக பிறர் செய்த நன்மைகளை எளிதில் மறந்துவிட்டு அவர்கள் செய்த சிறு தீமைகளை வாழ்நாள் முழுக்க வன்மமாய் வளர்க்கும். வள்ளுவர் இதை தலைகீழாக மாற்றச் சொல்கிறார்.
நன்மைகளை நெஞ்சில் கல்வெட்டாய் பதிக்க வேண்டும், தீமைகளை தண்ணீரில் எழுதிய எழுத்தாய் உடனே அழித்துவிட வேண்டும். அதுவே மன அமைதிக்கு வழி. தத்துவ பகுப்பாய்வு. இது உன்னதமான உளவியல் மற்றும் ஆன்மீக தத்துவம், சைக்காலஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங். வன்மத்தை மறப்பது, ஃபோர்கிவ்னஸ், ஆன்மாவை தூய்மைப்படுத்தும், நன்றியை நினைப்பது ஆன்மாவை உயர்த்துமா என்ற உன்னத சமநிலையை இது போதிக்கிறது. திருக்குறள் 109. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்றுநன்று உள்ள கெடும். முன்னுரை. ஒருவர் நமக்கு தொடர் தீமைகளோ அல்லது மிகப்பெரிய தீமையோ செய்யும்போது நம் மனம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். முன்பு நமக்கு நன்மை செய்தவர் பின்பு கொலை செய்வதற்கு நிகரான பெரும் தீமைகளை நமக்குச் செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒரே ஒரு நன்மையை நினைத்துப் பார்த்தால் அவர் செய்த தீமைகள் அனைத்தும் மறைந்துவிடும். இங்கிலீஷ் சம்மரி. Even if one inflicts a pain as deadly as murder, that agony will vanish if the mind recalls one single good turn done by him in the past. பகுப்பாய்வு. கொன்றன்ன கொலை செய்வதற்கு ஒப்பான. இன்னா துன்பம் தீமை. உள்ள கெடும் நினைத்த மாத்திரத்தில் தீமையின் வீரியம் அழிந்துவிடும். கொன்றன்ன என்ற உவமை மூலம் தீமையின் உச்சகட்ட எல்லையைக் காட்டி அதை ஒன்று நன்று என்னும் ஒற்றை நன்மை வென்றுவிடும் என்ற முரண் நயத்தை வள்ளுவர் கையாண்டுள்ளார். கருத்து மையக் கருத்து. கடந்த காலத்தில் செய்த ஒரு சிறு நன்மை நிகழ்காலத்தில் செய்யும் பெருந்தீமையையும் மன்னிக்க வைக்கும். விளக்கம். நமக்கு மிக நெருக்கமானவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு துரோகமோ அல்லது பெரும் தீமையோ செய்யும்போது நாம் கோபப்படுகிறோம். ஆனால் அவர்கள் நமக்கு கஷ்ட காலத்தில் செய்த ஏதோ ஒரு நன்மையை அமைதியாக யோசித்துப் பார்த்தால் நம் கோபமும் வன்மமும் பனி போல உருகிவிடும். அவர்களை மன்னிக்கத் தோன்றும். தத்துவ பகுப்பாய்வு. மன்னிப்பு, ஃபோர்கிவ்னஸ் மற்றும் சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் ஆகியவற்றின் உச்சகட்ட தத்துவ பகிர்வு இது. தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்ற உன்னத தர்மத்தை இது வலியுறுத்துகிறது. திருக்குறள் 110. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. முன்னுரை. செய்நன்றியறிதல் அதிகாரத்தின் இறுதிப் பாடலாக நன்றியற்ற தன்மைக்கு கிடைக்கும் மிக கொடிய பாவ விளைவை எச்சரிக்கும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். அறங்கள் எதை அழித்தவர்க்கும் வேறு எந்த பாவங்களை செய்தவர்க்கும் பாவ மன்னிப்பும் தப்பிப் பிழைக்கும் வழியும் உண்டு. ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்த நன்றிகட்ட மனிதனுக்கு உய்வே, மன்னிப்போ, ஈடேற்றமோ இல்லை. இங்கிலீஷ் சம்மரி. There is salvation for those who have destroyed any virtue, but there is no escape for the person who has destroyed gratitude. பகுப்பாய்வு. எண்ணன்றி கொன்றார்க்கும் இங்கு நன்றி என்பது பொதுவான அறங்களை உய்வு, பிழைக்கும் வழி, விமோசனம், பாவ விமோசனம். மனிதனுக்கு மற்ற பாவங்களுக்கு கழுவாய் பரிகாரம் உண்டு. ஆனால் செய்நன்றி மறத்தலுக்கு பிரபஞ்ச விதியில் மன்னிப்பே கிடையாது என்ற கடுமையான எச்சரிக்கை நயம் இதில் துணிக்கிறது. கருத்து மையக் கருத்து. செய்நன்றி மறப்பது மன்னிக்கவே முடியாத ஆகப்பெரும் பாவமாகும். விளக்கம். உலகில் எத்தனையோ பெரிய தவறுகளுக்கு பரிகாரங்கள் இருக்கலாம். ஆனால் தனக்கு ஆபத்தில் உதவிய மனிதனை அல்லது நன்றியை துரோகத்தால் கொல்பவனுக்கு இந்த பூமியிலும் இடமில்லை. இறைவனிடமும் மன்னிப்பில்லை. நன்றியற்றவனாக வாழ்வது ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு முழுமையான அழிவைக் குறிக்கும். தத்துவ பகுப்பாய்வு. இது பிரபஞ்ச தர்மத்தின் மிக கடுமையான நீதி, தி ஆப்சல்யூட் லா ஆஃப் கர்மா. பிரபஞ்சத்தின் அடிப்படை இயக்கம் சமநிலையிலும் பரஸ்பர அன்பிலும் இயங்குகிறது. அதற்கு துரோகம் இழைக்கும் நன்றியற்ற மனநிலை ஆன்மாவின் முழுமையான வீழ்ச்சிக்கு காரணமாகும் என்ற தத்துவ உண்மையை தெளிவுபடுத்துகிறது. திருக்குறள் உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 11. செய்நன்றியறிதல்,